அன்னைக்கு கோழியா? கோழி பசிக்கிட்டு. என்ன கோழி? வெடக்கோழி. வெடக்கோழி. எப்படி காத்தோட்டமா வந்து இப்படி கட் பண்ணியாச்சா? இன்னும் லேட் ஆகும். ஆச்சு. பிரிச்சு போட்டேன். கடையில வந்து எலும்போட அப்படியே சேர்த்து வெட்டுவாங்க. நாம வந்து இந்த மாதிரி எலும்பு கழிச்சுட்டு இதில் சதையெல்லாம் எடுத்து தனியாக போட்டுருவோம். அப்படி குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக. அப்புறம் நேகாவுக்கு சின்ன அந்த கட்டையில லெக் பீஸ் லெக் பீஸ் தான் கேட்பாங்க. இது வந்து எனக்கு ஃபேவரெட்டு. இது எங்கள் அம்மாவுக்கு ஃபேமஸ். நான்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு அதை பெட்டக்ஸ்னா பிடிக்கும். சரி, அறுத்துட்டு நம்ம போய் களி கிண்டுறேன். ஆச்சு, களி கிண்டிட்டுக்கிறேன். சீக்கிரம் வாங்க. இந்த களி துடுப்பு அப்படி கழுவிடணுமா? களி வச்சா தான் ஒரு நாளைக்கு செய்ய முடியும். அதான் நம்ம கை வரணும். களி செய்யறது அப்படி பாதுகாப்பு பக்குவமா. சூப்பர். ஓகே, தம் கட்டி வேலை செய்யல இன்னைக்கு. உடம்புக்கே முடியல. கொள்ளு வறுத்துட்டு அப்புறம் காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு இப்போ செஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் கொள்ளு வறுத்துட்டு உடச்சிட்டேன். கொள்ளு எல்லாம் செஞ்சு வச்சாச்சு ஹாட் பாக்ஸில். குழம்பு ரெடி ஆனால் அந்த கடைசி கழிப்பாடு ஒரு இதாக தான் இருக்கும். கடைசி அதெல்லாம் அப்படி சுத்தமாகிடுச்சு. அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டா அடுத்து நான் விலைக்கு கழுவணும். நான் எடுத்து வச்சுருவாருமா? எப்படி ஆயுதத்தை பாருங்க எப்படி. இல்ல ஆமாம்மா, இல்ல இல்ல ஆமாம்மா, இல்ல இல்ல ஆமாம்மா. சாப்பாடு ரெடி ஆச்சா? சாப்பாடு ரெடி ஆச்சு பாப்பா. சாப்பாடு ரெடி ஆச்சு. நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆச்சு. இதை பார்த்தா தான் நாட்டுக்கோழிங்கிறது தெரியும். நாட்டுக்கோழி. அப்புறம் களி. அப்புறம் களி. பாப்பா சரி, போட்டு அம்மா பசியோட இருக்குது, அது கொஞ்சம் போட்டு விடு. பசியோட இருக்குதுல்ல. சுடும். வீடியோவுக்காக மட்டும் இல்லைங்க, எப்பவுமே அப்படிதான். அந்த சமையல் ஆகுதோ இல்லையோ அவங்க அம்மா வந்தோடனே சாப்பாடு போட்டுருந்தோம். கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாது. போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, அம்மா பசியோட கிடக்குதான். குழம்பு கொதிக்கும் போதே எப்படி போடுறாரு பாருங்க. சரிடா பட்டுமா, போடுங்க போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சாப்பிட போடுங்க. பாப்பாவுக்கு லெக் பீஸா? அது சாரி, அதுக்குன்னு அவங்களுக்கு சின்ன லெக் பீஸ், அதாவது ரெக்கையில லெக் பீஸ் போட்டுருக்கேன்.
வேற சீச்சு ரெண்டு போடலாமா நேரத்துக்கு சீச்சு டிஷ் ஓபன் இன்னொரு லெக் பீஸ் எடுத்து லெக் பீஸ் மட்டுமா சீச்சு வேணுமா லெக் பீஸ் மட்டும் ஓகே அவனுக்கு வேணும் ரெண்டு பேருக்கு ஆர்டர் பண்ணேன் சரி உங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு போயிடுங்க வா சாப்பிட்டுட்டே அது சின்ன கோழி வச்சு சின்ன கோழி வச்சு ரசத்துக்காக வச்சது இங்க வா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு பார்த்து பொறுமை வெந்துருச்சா கறி வெந்துருச்சா நல்லா வேணுமா குழந்தைங்களாம் சாப்பிட்டு சரியா நல்லா இருக்கையா குழம்பு எப்படி கரெக்டா சொல்லுமா கறிக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கா இந்த சூடு